உங்களோட காரோட ஹெட்லைட் வெளிச்சம் உங்களுக்கு பத்த மாட்டேங்குதா? நைட் டைம் டிராவல் பண்ணும்போது ஆப்போசிட்ல வர்ற காரோட வெளிச்சம் உங்களோட காரோட வெளிச்சத்தை பீட் பண்ணுதா? ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷனா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சேல்ஸ்ல பேசிக் அப்கிரேடேஷனா ஒரு ஹெட்லைட் அப்கிரேடேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்இடி அப்கிரேடேஷன், ஹெச்ஐடி அப்கிரேடேஷன், 3 அப்கிரேடேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா கீழே இருக்கிற ஃபாக் லேம்ப் இருக்குல்ல, ஸோ அதுல ப்ரொஜெக்டட் ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அப்கிரேடேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 அப்கிரேடேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பிராண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அசூம் அப்படின்ற பிராண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதோட வெளிச்சமா இருக்கட்டும், இதோட ரிசல்ட்ஸா இருக்கட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால தான் நம்ம இதை மட்டும் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா எல்இடி இருக்கு, ஹெச்ஐடி இருக்கு, ப்ரொஜெக்டட் ஃபாக் லேம்ப் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் தருது. ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் தரும் அப்படின்றத நம்ம லைவாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 2090 அப்படின்ற மாடல் 3090 ப்ரொஜெக்டட் ஃபாக் லேம்ப் இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்றத நம்ம லைவாவே பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் 2090 இருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இதுலேயே லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் நம்ம டேர்ன் ஆன் பண்ணலை வெஹிக்கிளில். ஸோ இப்போ இதோட ப்ரொஜெக்ஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லைட் எல்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணி இப்போ இந்த சைடு ப்ரொஜெக்ஷன் ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் எவ்வளோ கவரேஜ் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ லோ பீம்ல நான் ஆக்சுவலாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன்லி லோ பீம் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இது எல்இடி 2090ல எல்லோ மிக்ஸ் ஆகியே வரும். ஸோ அதோட ரிசல்ட்ல லோ பீம் எவ்வளோ எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ ஹை பீம் சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி ஹை பீமோட ரிசல்ட்டையும் பாருங்க. இது லோ பீம், இது ஹை பீம், லோ பீம் அண்ட் ஹை பீம். ஸோ நம்ம இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் லென்ஸோட கவரேஜே இவ்வளோ தூரம் இருக்கு. இன்னொரு லென்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கவரேஜ் நல்லாவே இருக்கும். இன்னொரு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் கவரேஜ் இருக்கிறதுனால நீங்கள் ஹெட்லைட் டேர்ன் ஆன் பண்ணாமே நீங்கள் வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ 2090ஓட ரிசல்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ 3090ஓட மாடல் ஒன்று எடுத்திருக்கோம். கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ டேர்ன் ஆன் பண்ணியிருக்காரு டெக்னீஷியன். டேர்ன் ஆன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது லோ பீமு, இது பியூர்லி ஒயிட்டாக வருது. ஆக்சுவலாக இதில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2090ல எல்லோ மிக்ஸ் ஆகி வர்றதுனால ஃபாக் டைம் இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பியூர் ஒயிட்டாக வருது. இப்போ ஹை பீம் சேஞ்ச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோ பீம், ஹை பீம், லோ பீம், ஹை பீம். உங்களோட காருக்கு தேவையான ஹெட்லைட் அப்கிரேடேஷனை கண்டிப்பாக ஆட்டோ சேல் விசிட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தம்பட்டி நியர் ஆர்டிஓ ஆஃபீஸ் சேலமில் இருக்குங்க.